இன்னைக்கு இந்த வீடியோவில் லிப் ஸ்க்ரப் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இந்து ரேகா அண்ட் தர்ஷினி இவங்க 2 பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த வீடியோ இன்றைக்கி நம்ம போட்டாச்சு. இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 3 ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ப்ளைன் லிப் ஸ்க்ரப்பு, இது வந்துட்டு சின்னமன் லிப் ஸ்க்ரப்பு, இது வந்துட்டு காஃபி லிப் ஸ்க்ரப்பு. இப்போ நம்ம இது பண்ண ப்ரொசீஜர்லேயே நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளேவர்ஸை மட்டும் மாற்றிட்டு பண்ணிக்கலாம். இந்த லிப் ஸ்க்ரப்பில் இன்றைக்கி நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்வாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கொக்கோ பட்டர், சுகர், விட்டமின் இ, ஹனி இதெல்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பீஸ்வாக்ஸ் வந்துட்டு நம்ம லிப்ஸ் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி கிராக்கர்ஸ் இருக்குது, அந்த ட்ரையாக இருக்குது அப்படின்னா அதை நல்லா வந்துட்டு சாஃப்ட் பண்ணும், ட்ரை லிப்ஸை வந்துட்டு சாஃப்ட் பண்ணும், ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். சாப்பிடு லிப்ஸுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகும். கோகோ பட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லிப்ஸை வந்துட்டு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். கோகோ பட்டர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காஃபி பட்டர் ஏன்னா ஷியா பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்துட்டு இதில் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதில் நான் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் வந்துட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர். நமக்கு இருக்கிற பிக்மெண்ட்ஸு, டெட் செல்ஸு அது எல்லாத்தையும் நல்லா ரெடியூஸ் பண்ணி லிப்ஸை வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும். அதுக்காக இன்றைக்கி நம்ம சுகர் யூஸ் பண்ணியிருக்கோம். கூடவே வந்துட்டு விட்டமின் இ ஆயில் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயில் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா, லிப்ஸில் இருக்க பிளட் சர்க்குலேஷன்ஸை வந்துட்டு நல்லா பூஸ்டப் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா, புதுசாக வந்துட்டு நமக்கு லிப்பில் இருக்க செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜெனரேட் ஆகும். அப்போ நமக்கு லிப்போட டோனும் வந்துட்டு நல்லா லைட்டன் ஆகும். டெட் செல்ஸ்லாம் இல்லாமல் நியூ செல்ஸ் வந்துச்சுனாலே பிக்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு லிப் கலர் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக விட்டமின் இ ஆயில் வந்துட்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணலை. சரி வாங்க இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இந்த லிப் ஸ்க்ரப்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லிப் ஸ்க்ரப் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு ஸ்டவ் வேணும், அப்புறம் ஒரு பாத்திரம் வேணும், அப்புறம் ஒரு ஸ்கேல் வேணும். பேக்கெட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் பீஸ்வாக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். இது நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. பீஸ்வாக்ஸ் வந்துட்டு ஒரு 3 to 5 grams அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட என்ன ஆட் பண்ணணும், அடுத்து கோகனட் ஆயில் இல்லைன்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 8 to 10 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 10 ml எடுத்துக்கிறேன். இது 8 to 10 நீங்கள் எடுத்துக்கலாம். 11 ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இது கூட என்ன ஆட் பண்ணணும், கோகோ பட்டர் இல்லைன்னா ஷியா பட்டர் வந்துட்டு ஒரு 1 to 2 gram அளவுக்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கோகோ பட்டர் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1 gram அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறது தான். ஓகே, இதெல்லாம் எடுத்தாச்சா? இப்போ இதில் என்ன எடுத்திருக்கோம், கோகனட் ஆயில், பீஸ்வாக்ஸ், கோகோ பட்டர் எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில், நீங்கள் இண்டக்ஷனாக இருந்தால் டைரெக்டாக வச்சுக்கலாம், இல்லை ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டபுள் பாயிலிங்கில் பண்ணிக்கலாம். அடடா, பீஸ்வாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டிருந்தா இன்னும் சீக்கிரம் மெல்ட் ஆகிருக்கும். அவசரத்தில் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் கட் பண்ணி போடுங்க. சின்ன பீசஸாக போட்டோம்னா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். பீஸ்வாக்ஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலக்கி ஃப்ரைங் பண்ணுங்கள். இதோ
ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே 5 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு பீஸ்வாக்ஸு பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட என்ன ஆட் பண்ணணும்னா சுகர். லிப் ஸ்க்ரப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறது சுகர் தான். இது வந்துட்டு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறோம்ல டீ காஃபிக்கு, அதே சுகர் தான். அதோட பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று ரிவர்ஸ்லேயோ ஃப்ரண்ட்லேயோ வச்சு ஒரு சுற்றுங்க. இந்த மாதிரி சின்னதாக ஆகிடும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம லிப்பில் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணும் போது லிப்ஸை வந்துட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ குட்டி பார்ட்டிகல்ஸாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப சுற்றுனீங்கன்னா சக்கரை பவுடர் ஆகிடும். இந்த அளவுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயிலியாக இருக்குல்ல, இது ஃபுல்லாக ஸ்க்ரப் ஆகிற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் தப்பில்லை. இவ்வளோதான்ட்டு இல்லை, உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ. இந்த ஆயில் வந்துட்டு ரொம்ப ஆயிலியாக ஆகாத அளவுக்கு பாருங்கள். ரொம்ப கெட்டியாக ஆகிடக்கூடாது, ரொம்பவும் ஆயிலியாக ஆகிடக்கூடாது. இது ஓகே, இந்த அளவுக்கு ஓகே. ஒருவேளை நீங்கள் நிறைய சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலே இல்லாமல் சர்க்கரையாகவே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக கோகனட் ஆயில் எடுத்து, கோகனட் ஆயிலோ ஆல்மண்ட் ஆயிலோ எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ஆட் பண்ணிட வேணாம், திரும்ப அது ரொம்ப எண்ணெய் ஆகிடும். அப்புறம் திரும்ப சும்மா சர்க்கரை போடணும், அப்புறம் திரும்ப எண்ணெய் போடணும், அப்புறம் திரும்ப சர்க்கரை போடணும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போடுங்க. இதுக்காக நீங்கள் கடையிலலாம் போய் இந்த கிரானுலேட்டட் சுகர்லாம் வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற சர்க்கரையவே வந்துட்டு எடுத்து பொடி பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சு. ஓகே, இப்போது இதில் வந்துட்டு ஹனி வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். கூடவே விட்டமின் இ ஆயில் வந்துட்டு ஒரு 10 drops ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஈவியான் கேப்சூல் இருந்துச்சுன்னா அது ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. போதும். அகெயின் கலக்கிஃபையிங். இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போது ஆக்சுவலி ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பிளைன் லிப் ஸ்க்ரப்பு, ஓகேங்களா? இதில் நம்ம எந்த ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ண கிடையாது. நீங்கள் இப்படியே கூட சேலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது பிஸ்னஸ் டைப் தான், இது நீங்கள் சேலும் பண்ணிக்கலாம். இப்போது வந்து இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணும். ஏன்னா இந்த பீஸ்வாக்ஸ் ஸ்மெல்லெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஈவன் நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கோகனட் ஆயில் ஸ்மெல்லு தான் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணும் லிப்ஸுக்குன்னு தனியாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் சோப்புக்கு ஷாம்புக்கெலாம் யூஸ் பண்ணுறது இதில் யூஸ் பண்ணக்கூடாது. லிப்ஸுக்குன்னே தனியாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் இதில் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். கூட ரோஸு இல்லை லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஒரு ட்ராப், அதிகமாக கூடாது, ஒரு ட்ராப் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது வந்து இது பிளைன் லிப் ஸ்க்ரப். இதை ஹீட்டாக தான் இருக்கும், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்படியே கூட இதை பிளைன் லிப் ஸ்க்ரப் அப்படின்ட்டு சேல் பண்ணலாம். ஈவன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவரு இருக்கட்டும். அடுத்து இப்போது நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃப்ளேவரில் பண்ணணும், இப்போ உங்கள் கஸ்டமர் வந்துட்டு வேறு ஏதாவது ஃப்ளேவர் கேட்குறாங்க, இல்லை நீங்களே கூட உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ளேவரில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரப்பை வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டோமா? இப்போ நான் இன்றைக்கி இதில் வந்துட்டு காஃபி லிப் ஸ்க்ரப் வந்துட்டு பண்ணுறேன். இந்த காஃபி லிப் ஸ்க்ரப்புக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு காஃபி தூள் வந்து எடுத்துக்கோங்க. நெஸ்காஃபி இல்லைன்னா ப்ரூ கூட எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு இது இவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறோம்.
காஃபி லிப் ஸ்க்ரப் வந்துட்டு இருக்கிற எல்லா லிப் ஸ்க்ரப்பை விட செம்ம ரிசல்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சதுமே இந்த காஃபி லிப் ஸ்க்ரப் தான். நானும் இது தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த காஃபிக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த காஃபி பவுடரோட ஸ்மெல்லே வந்துட்டு செம்மையாக இருக்கும். அதனால நீங்கள் இதுக்குன்னு தனியாக வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணுன்ட்டுலாம் வேண்டியதில்லை. இப்படியே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காஃபி லிப் ஸ்க்ரப் ரெடி. இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சர்க்கரையாக தெரியுது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கோகோனட் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டெய்னர் அளவை விட அதிகமாக போட்டிருக்கிறேன். அமுத்தி உள்ளே வச்சிடலாம். ஓகே, டன். இது வந்துட்டு காஃபி லிப் ஸ்க்ரப். பார்க்க செம்மையாக இருக்குது. ஓகேவா? அடுத்து இப்போது வந்துட்டு இன்னொரு ஃப்ளேவர் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக எடுத்துக்குவோம். இது வந்துட்டு சின்னமன் பட்டை பவுடர் இருக்குல்ல, அதுதான். வீட்டிலே அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்துட்டு செம்மையாக இருக்கும். லிப்ஸுக்கு பிக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பட்டை பவுடரையும் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கலக்கி ஃபையிங். இதோட ஸ்மெல்லுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கும் நீங்கள் தனியாக ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இப்போ நம்ம பவுடர்ஸ் ஆட் பண்ணோம்ல, சேம் இதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுடர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டு, கேரட்டு, ஸ்ட்ராபெரி, எக்கச்சக்க ஃப்ளேவர்ஸில் லிப் ஸ்க்ரப்ஸ்லாம் இருக்குது. ரோஸு, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ப்ளைன் லிப் ஸ்க்ரப்பை மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இதிலேருந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்மளோட சின்னமன் லிப் ஸ்க்ரப், இது வந்து காஃபி லிப் ஸ்க்ரப், இது வந்து ப்ளைன் லிப் ஸ்க்ரப். நீங்கள் இது இதே ப்ரொசீஜரில் நீங்கள் சேலும் பண்ணலாம். ப்ளைனாக கேட்குறவங்களுக்கு, பாய்ஸ்க்கெலாம் ஒரு வேளை ப்ளைனாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டு வந்துட்டு தாராளமாக கொடுக்கலாம். இது செம்மையாக பிக்மெண்ட்ஸ் எல்லாம், லிப்பில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது லிப்போட கலரையுமே நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட லிப் ஸ்க்ரப்ஸ் வந்துட்டு ரெடி. இந்த லிப் ஸ்க்ரப்பை வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காஃபி லிப் ஸ்க்ரப்பை ட்ரை பண்ணலாம். எனக்கு காஃபி தான் பிடிக்கும், அதனால் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லிப்ஸில் மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். கீழே மேலே அவுட்டர் லைன் இங்கே எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த அவுட்டர் லைன் சுற்றி தான் அதிகமாக பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு தேய்ன்னு தேய்க்க வேணாம், ரொம்ப மைல்டாக பண்ணுங்கள். லிப்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுவும் சக்கரை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலும் லிப்ஸில் வந்துட்டு கிராக் ஆகும். ஸோ நீங்கள் சக்கரை வந்துட்டு ரொம்ப சின்ன பவுடர்ஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு தேய்க்க வேணாம், கொஞ்சமாக ஒரு 1 to 2 minutes மட்டும் இந்த மாதிரி. நீங்கள் இங்கே தேய்க்கலினாலும் இங்கே சுற்றி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அங்கே தான் அதிகமாக நமக்கு பிக்மெண்ட்ஸ் இருக்கும். நல்லா தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப மெதுவாக தேய்ங்க. ரொம்ப போட்டு வரக்கன்னுலாம் தேய்க்க வேணாம். லைட்டாக மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே சப்பி சாப்பிட்டுக்கலாம். வேண்டாம், தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு லிப் பாம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க, மறக்காமல் போடுங்க.
இது வந்துட்டு நம்ம ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள், டெய்லி பண்ண வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லிப்ஸை சுற்றி இருக்கிற பிக்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு லிப்புமே ஒரு டோன் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பிக்மெண்ட்ஸ் போனாலே நமக்கு கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இந்த சுகர் வந்துட்டு செம்மையாக வந்து இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். அண்ட் காஃபி சொல்லவே வேண்டாம், அதுவும் அதே மாதிரி தான் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும். இப்போ இதை நம்ம லிப்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் சுகர் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஃபேஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ்க்கும் இந்த ஸ்க்ரப் வந்துட்டு செம்மையாக இருக்கும். பட் இவ்வளோ சொர சொரான்னு இருக்கக்கூடாது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது. இன்னும் கொஞ்சம் நல்லா பவுட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா, ரொம்ப ஃபைன் பவுடர் இல்லை, ஓரளவுக்கு பவுட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கும் நல்லா எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட லிப் ஸ்க்ரப் வந்துட்டு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.